ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து டிவிடெண்ட் சொல்லி ஒன்று கிடைக்கும். இப்போ நீங்கள் ஐடிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. ஒரு 4% 5% என்ன டிவிடெண்ட் கொடுக்குறாங்களோ அது வந்து உங்களுக்கு வருது. டிசிஎஸில் பண்ணுறீங்க, இன்ஃபோசிஸில் பண்ணுறீங்க, ஹீரோ மோட்டார்ஸில் பண்ணுறீங்க. இது எல்லாமே வந்து வெல் டிவிடெண்ட் பேயிங் கம்பெனி. நமக்கு வந்து டைரெக்டாக வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் டிவிடெண்ட் சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னா வந்துடும். மியூச்சுவல் ஃபண்டில் நமக்கு டிவிடெண்ட் வராது. மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஆப்ஷன் 1 வந்து growth ஆப்ஷன். growth ஆப்ஷன் அப்படின்றது நீங்கள் உங்களுக்கு வர டிவிடெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபர்தராக வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க வந்து growth பண்ணுவாங்க. உங்களுடைய NAV வேல்யூ வந்து growth பண்ணுவாங்க. இது வந்து growth ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து டிவிடெண்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன். இந்த டிவிடெண்ட் வித்ட்ராவல் ஆப்ஷனில் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க. வர்ற டிவிடெண்டில் உங்களுக்கு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து மேண்டேட்ரி கிடையாது. நமக்கு வந்து இப்போ ஐடிசி வந்து 4% கொடுத்துருக்கு, 4% நமக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துடும். இந்த மாதிரி வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ 50 கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 50 கம்பெனியில் அந்த குவார்ட்டரில் ஒரு டிவிடெண்ட் அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மேண்டேட்ரி கிடையாது. ஏன்னா ஐசிஐசிஐ டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஆப்ஷனை யூடிஐ டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஆப்ஷனும் ஒன்றா இருக்காது. இது வந்து ஏஎம்சி டிசைட் பண்ணும். அவங்க கொடுக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. எவ்வளோ கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், அது எல்லாமே வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவங்களுக்கு வர்ற டிவிடெண்ட் அப்படியே கொடுப்பாங்களான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எந்த மியூச்சுவல் ஃபண்டும் அந்த மணி கொடுக்குறது கிடையாது. மூணாவது ஆப்ஷன் வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டிவிடெண்ட். இந்த ஆப்ஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஆனால் அந்த டிக்ளேர் பண்ண அமௌண்ட் வந்து திருப்பி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்வே வந்து growth ஆப்ஷன் மாதிரி தான். ஆனால் growthல உங்களுக்கு வந்து டேக்ஸ் வராது. ஏன்னா அது வந்து டிவிடெண்ட் டிக்ளரே ஆகலை. ஆட்டோமேட்டிக்காக வந்து வர டிவிடெண்டை அவங்களே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இதில் என்ன ஆகுது அப்படின்னா டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த மூணாவது ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேக்ஸ் கூட பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக இந்த மூணாவது ஆப்ஷன் வந்து நமக்கு உண்டான ஆப்ஷனே கிடையாது. ரீட்டைல் வந்து தவறி கூட வந்து அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க. இப்படி தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிவிடெண்டை மேனேஜ் பண்ணும்.